ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மங்கையர் சமையல். வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு வாழைப்பூ எடுத்து அதை க்ளீன் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இந்த லேயராக இருக்க ஒவ்வொரு லேயரையும் பிரிச்சுட்டு உள்ளே இருக்க ஒயிட் கலர் பூவை தான் சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு லேயரை பிரித்தோன்னா உள்ளே வந்து ஒயிட் கலரில் பூ இருக்கும். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அந்த ஒயிட் கலர் பூவில் வந்து நரம்பாக இருக்கும். அந்த நரம்பையெல்லாம் நம்ம எடுத்துடணும். அது வந்து உங்களுக்கு வேகவோ வதங்கவோ செய்யாது. அதோட நம்ம சாப்பிட்டோன்னா வயிறு ப்ராப்ளம் வரும். அதனால நம்ம அதை சமையலில் சேர்த்துக்க கூடாது. ஒவ்வொரு பூலையுமே வந்து அந்த நரம்பும் அந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து ஒயிட் கலர்ல கொஞ்சம் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். அதையும் நம்ம எடுத்துடணும். உள்ள லைட்டா இப்படி பிரிச்சு பார்த்தோம்னா ஒரு நரம்பு இருக்கும், குச்சி மாதிரி இருக்கும். அந்த நரம்பும் கடைசி அவுட்டர் லாஸ்ட் லேயர்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி லேசா ஒரு இது மாதிரி இருக்கா ஒயிட் கலர்ல, இது ரெண்டையும் நம்ம எடுத்துடணும். இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஹார்டா இருக்கும். நீங்க கையில உடைச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது அவ்வளவு சீக்கிரம் உடையாது. இது ரெண்டையும் நம்ம கண்டிப்பா எடுத்துடணும். இந்த லாஸ்ட்ல லேயர் மாதிரி இருக்கிறது வந்து உங்களுக்கு பாதிக்கு மேல போகும்போது கொஞ்சம் மெல்லிசாயிடும். அதனால அதை ஆட் பண்ணிக்கலாம். பட் நரம்பு வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் பிக்கிறதுக்கு வருதோ அது வரைக்கும் நம்ம பிச்சு அதை எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லா பூவையும் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுல ஒன்னு ரெண்டு நம்ம லேயரா பிரிச்சுட்டு வரும்போது ஒன்னு ரெண்டு பூ கருப்பா இருக்கும். அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும், எடுத்துக்க கூடாது. இந்த மாதிரி ஒன்னா பிரிச்சுக்கலாம். இல்ல இந்த ரெண்டு மூணா சேர்த்து வச்சு இந்த மாதிரி நம்ம முன்னாடி லைட்டா இப்படி தேய்ச்சி விட்டோம்னா உங்களுக்கு ஈஸியா பிரிச்சு அதை எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நரம்பையும் லாஸ்ட்ல இருக்க அந்த லேயர் ரெண்டையுமே பிரிச்சிடணும். இது ரெண்டும் வந்து எடுத்துடணும். இதுதான் வாழைப்பூ கிளீன் பண்றது. இந்த மாதிரி நம்ம எல்லா பூவையும் கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப 2-3 நாள்ல வைக்க முடியாது, கருத்து போயிடும். இல்ல நீங்க கட் பண்ணி வைக்கிறீங்கன்னா மோர்ல போட்டு, இல்ல முழுசா வச்சாலும் கட் பண்ணி வச்சாலும் மோர்ல போட்டு வச்சா கொஞ்சம் கருக்காது. அதுவே ஸ்ட்ரைட்டா நம்ம பாக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் உங்களுக்கு அவ்வளோக்கா கருக்காது. என்னதான் செஞ்சாலும் ஒரு நாள் தான் அது இருக்கும், அதுக்கப்புறம் கருத்து போயிடும். அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணிட்டு உடனுக்குடனே ஃப்ரெஷ்ஷா செய்யறது நல்லது. இந்த மாதிரி நம்ம ஒன்னொன்னா பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லா எல்லா பூவையும் சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. வாங்க வடை செய்யறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் 200 கிராம் கடலைப்பருப்பு வந்து 2 hours முன்னாடியே ஊற வச்சிருக்கேன். இது வந்து வடக்கடலை பருப்பு. 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஊற வச்சிருக்கேன். நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்ச வாழைப்பூ, அப்புறம் வந்து கருவேப்பில், சீரகம், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 1 தான் எடுத்திருக்கேன், ஏன்னா நான் வரமிளகாய் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வந்து சின்ன சின்னதா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த கடலைப்பருப்புல இருக்க தண்ணியெல்லாம் கிரைண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிட்டு அடுத்து ஒன்னா கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல நம்ம எடுத்துக்கிட்ட சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது 3 போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் காரம் பிடிக்கும்னா நீங்க வந்து 4-5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் கூட வந்து 2-3 வரமிளகாய் ஆட் பண்ண போறேன், அதனால ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். வரமிளகாய் ஆட் பண்ண போறீங்கன்னா அதை வந்து கடலைப்பருப்போட சேர்த்தாருங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்றீங்கன்னா இந்த மாதிரி சீரகத்தும் கருவேப்பிலும் அரைக்கும் போது இது கூட சேர்த்து அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. அடுத்து வந்து கடலைப்பருப்பு அரைச்சிக்கலாம். நான் வரமிளகாய் ஆட் பண்றதுனால இந்த ஸ்டேஜ்ல வந்து 4-5 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம ரொம்ப நைஸா கிரைண்ட் பண்ணாம கொஞ்சம் வந்து பருபருன்னு கிரைண்ட் பண்ணிக்கலாம். 1-2 முழுசா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாமே கிரைண்ட் பண்ணி போடுறதுனால ஈஸியா வடை வந்து உங்களுக்கு பசங்க வந்து ஒன்னா பிரிச்சு எடுத்துடாம அப்படியே சாப்பிட்டுருவாங்க. வாழைப்பூ வந்துட்டு எல்லாரும் கட் பண்ணி போடுவாங்க நிறைய பேரு. நான் வந்து அதையும் கிரைண்ட் பண்ணி தான் போடுவேன். ஏன்னா வாழைப்பூவோட டேஸ்ட் வந்து நம்ம பொரியலா செஞ்சு கொடுக்கும்போது நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்ல. இந்த மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணி வடையா செஞ்சுட்டோம்னா அது அவங்களுக்கு வாழைப்பூங்கிறதே தெரியாது.
நான் வாழைப்பூவையும் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் பிதிர் பிதிரா, அதுக்கு முழுசா இருக்கக்கூடாது, கொஞ்சம் பிதிர் பிதிரா அரைச்சிக்கோங்க. அதையும் சேர்த்துக்கலாம் மாவு கூட. எல்லாத்தையுமே நம்ம கிரைண்ட் பண்ணி மொத்தமா சேர்த்து பிசைஞ்சிடுறதுனால இது பசங்களுக்கு உள்ள மிளகாவையோ எதையுமே அவங்க அவாய்ட் பண்ண மாட்டாங்க. வாழைப்பூ எடுத்து போட முடியாது, மிளகாவை எடுத்து போட முடியாது, எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணாம சாப்பிடுவாங்க. இப்ப வெங்காயம் நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை இப்படி பிசைஞ்சு சேர்த்துக்கலாம். அப்பதான் அது லேயரா இருக்கிறது பிரிஞ்சு எல்லாத்தோட ஈவனா மிக்ஸ் ஆகும். அப்படியே ஆட் பண்ணோம்னா 2-3 லேயர் ஒரே இடத்துல இருக்கும். இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பிசையும் போது அது ஈவனா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகும். இதுல உங்களுக்கு மல்லியோட ஃபிளேவர் பிடிக்கும், இல்ல லைட்டா சோம்பு, இஞ்சி, பூண்டு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு என்ன ஃபிளேவர் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணுங்க. இதுல நம்ம இன்னும் சீரகம் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், கருவேப்பிலை போட்டிருக்கோம். நீங்க சோம்பு பிடிக்கும்னா ஆட் பண்ணலாம். லைட்டா சோம்பு ஆட் பண்றவங்களா இருந்தா 2-3 தான் ஆட் பண்ணணும், ரொம்ப போடக்கூடாது. அதே மாதிரி மல்லி, மிளகு, இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி உங்களுக்கு இதுல எது ஃபிளேவர் பிடிக்கும்னாலும் நீங்க இதுல இந்த ஸ்டேஜ்ல அரைக்கும் போது ஆட் பண்ணி அரைச்சுக்கோங்க. இல்ல முழுசா பிடிக்கும்னா லைட்டா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சு இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கிட்டோம்னா வடை பிடிக்கிறதுக்கு கரெக்டா வந்துடும். எல்லாமே ஈவனா எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகுற மாதிரி பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், வடை பிடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி உருட்டிக்கிட்டு இப்படி கையில வச்சு தட்டினோம்னா போதும். பெர்ஃபெக்ட் வடை ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூ வடை இந்த மாதிரி தட்டி நம்ம எண்ணெயில போட்டுக்கலாம். நான் ரைஸ் பிராண்ட் ஆயில் எண்ணெய் காய்ச்சி வச்சு காஞ்சிட்டு இருக்கு, அதுல ஒண்ணு தட்டி ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான இதுல சீக்கிரமா செஞ்சிடலாம். நம்ம வாழைப்பூ மட்டும்தான் நம்ம கொஞ்சம் சுத்தம் பண்ணி எடுத்து வைக்கணும். அது நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது சுத்தம் பண்ணி வச்சிருந்தோம்னா கரெக்டா ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள எல்லாமே நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடாவும் இருக்கும். பசங்களுக்கு ஹெல்தியான ஃபுட்டு கொடுத்த சாட்டிஸ்பாக்சனும் நமக்கு கிடைக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்ல நல்ல ஃபுட்ஸை பசங்களுக்கு கொடுங்க. அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கறத நம்மளே முடிவு பண்ணக்கூடாது. ஒரு டைமுக்கு 4 டைம் நம்ம கொடுக்கும்போது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுதான் பாப்போமேன்னு நினைப்பாங்க. அதனால சாப்பிடலனாலும் பரவாயில்ல, நீங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருங்க, கண்டிப்பா ஒரு நாள் சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இது வரைக்கும் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.